ஓம் சாந்தி. 14/6/2017 என்ற முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. இந்த சரீரம்ன்ற ரதத்தில் வீற்றிருக்கிற ஆத்மா ரதி. ரதினா என்ன அர்த்தம்? ரதத்தை செலுத்துபவர் அப்படின்னு உணர்ந்து கர்மம் செஞ்சீங்கன்னா தேக அபிமானம் விட்டு போயிடும். எப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன்ற அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் வண்டி ஓட்டுறவன், நான் தான் அந்த தேர் ஓட்டி, இது தேர் இல்லையா, செலுத்துறவன் நான் அப்படி. அப்போ அதை பாருங்கள், அந்த தேரை தானே காட்டியிருக்கிறாங்க இல்லையா, ரதம் கீதை சொல்கிற இடம். ஸோ அதை நான் அப்படி இருக்கிறேன்னு தெரிஞ்சாலே தானாகவே தேக அபிமானம் விட்டு போயிடுன்றார். 5 கர்மேந்திரியங்களோட குதிரையை நான் கையில் பிடிச்சிட்டு இருக்கிறேன், நான் சொல்கிற மாதிரி போயிட்டே இருக்கணும். 5 பக்கம் போனால் எங்கே போய் சேர்றது இல்லையா? அப்போ ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கிறதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தேகன்ற உணர்வு விட்டு போயிடும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காரியம் செய்யும் பொழுது காரியத்தில் கவனம் இருக்கக்கூடாது. நான் ஆத்மா செஞ்சிட்டு இருக்கிறேன், அந்த கவனம் காரியத்துலேருந்து விடுபட்டு இருக்கணும். இந்த சரீரம்ன்ற தேரை இயக்கிற ஆத்மா ரதி நான். ஆனால் இந்த தேருக்குள்ளே தான் இருக்கிறான், பட் ஆனால் தேரு கிடையாது நான். கேள்வி, பாபா பேசுகிறதுக்கும் மனிதர்கள் பேசுகிறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? எப்படி வித்தியாசம் இருக்குது? என்ன வித்தியாசம்? மெயின் வித்தியாசம், பாபா பிரம்ம பாபா உடலுன்ற ரதத்தில் ரதியாகி அமர்ந்து பேசுகிறார். அவருக்கு தெரியும் நான் இந்த உடல் கிடையாது, இருந்து பேசுகிறார், விலகி இருந்து பேசுகிறார். யார்கிட்ட பேசுகிறாரு? ஆத்மாக்கள் கிட்ட பேசுகிறார். உடல் அவர் பார்க்கறதே கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம்! உடலை பார்க்கறது கிடையாது. மனிதர்கள் தங்களை ஆத்மானும் புரிஞ்சுக்கிறது கிடையாது, ஆத்மாக்களை பார்த்தும் பேசுறது கிடையாது. இப்போ அப்பா எப்படி பேசுகிறாரோ, ரதியாகி ஆத்மா கிட்ட பேசுகிறாரோ, அந்த மாதிரி முயற்சி நீங்கள் பண்ணணும். அந்த பயிற்சி பண்ணணும், அபியாசம். அதனால் எந்த ஒரு ஆக்காரியை பார்த்தாலும், சாக்காரியை பார்த்தாலும், உருவத்தை பார்த்தாலும் பார்க்காம இருங்க. சூக்ஷ்ம உடலை கூட பார்க்காதீங்க. பிரம்ம பாபா மேலே போகிறீங்க, அங்கேயுமே ஆத்மாவை தான் பார்க்கணும், அங்கேயும் அவருடைய ஆத்மாவை தான் பார்க்கணும். ஆத்மாவை பாருங்க. விதேகியாகி விதேகியை நினைவு செய்யுங்கள். என்ன அர்த்தம்? சிவபாபா சரீரமற்றவர், நீங்களும் சரீரமற்றவராக ஆகி அவரை நினைவு செய்யுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா அதுதான் மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அவரை மாதிரி ஆக்கிறதுக்கு தான் வராரு அப்படின்னா நீங்களும் அவரை மாதிரி ஆகணும். பாடல், நீங்கள்தான் தாயும் தந்தையும். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு ஓம் சாந்தி அப்படிங்கிறதுடைய அர்த்தம் ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கப்படுது. என்னது? ஓம் நான் ஆத்மா, சாந்தி என்னுடைய சுய தர்மம், சாந்தி. ஏன்னா இங்கே கற்றுக் கொடுக்குற எல்லா விஷயமே ரொம்ப ஈஸியான விஷயந்தான். கஷ்டப்பட்டு சுவாசத்தை கட்டுப்படுத்துறதோ, கையை காலை மடக்கிறதோ எந்த கஷ்டமும் கிடையாது. ஏன்னா என் குழந்தைங்க ஈஸியாக ராஜ்யத்தை அடையணும், கஷ்டப்பட்டு அடையக்கூடாது.
எங்கே இருக்கிற ராஜ்யத்தை? சத்தியுக ராஜ்யத்தை. இந்த கலியுகம் துக்கம் நிறைஞ்ச உலகத்தில் ஒரு எம்எல்ஏ போஸ்ட் அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் உலகத்தின் அதிபதியாகவே ஈஸியாக அடையணுன்றார் சத்தியுகத்தின் ராஜ்யத்தை. அதைத்தான் ஜீவன் முக்தின்னு சொல்லப்படுது. ராவணனுடைய இந்த 5 விகாரங்கள்ன்ற பூதம் அங்கே கிடையாது. அந்த மாதிரி உலகத்துக்கு போகணும், ஈஸியாக போகணும். ஓம் சாந்தியில் எல்லாம் வந்துடுது இல்லையா? யாருக்காவது கோபம் வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள பூதம் இருக்குது, கோபன்ற பூதம் இருக்குது. இப்போ குழந்தைய வளர்க்கும்போது அப்படி வளர்க்கலாம்ல, கோபுரம் ஐயோ பூதம் வந்துருச்சு இல்லையா அப்படின்னு சொல்லப்படுது. கோபம்னா பூதம்னு அர்த்தம். யோகம்னா தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யறதுன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய விஷயம். துக்கம் வந்தால் இறைவனை நினைவு செய்யணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆத்மான்னு உணர்ந்து நினைவு செய்யணும்னு தெரியாது. அவரையும் போய் புள்ளியாக நினைவு செய்யணும்னு தெரியாது. ஸோ இதை கரெக்டாக பண்ணுறதுக்கு பேர் தான் யோகம். நான் ஆத்மா, நான் அது ஆச்சு. நான்னாலே இதுதான் வரும், நானே வராது, நான் இல்லையா? நான் ஆத்மா, இது என்னோட சரீரம். ஒவ்வொருத்தருடைய சரீரம்ன்ற ரதத்தில் ஆத்மான்ற ரதி உட்கார்ந்துட்டு இருக்குது. இப்போ தேரா பாருங்க, இந்த தேரை ஓட்டுற தேரோட்டி அவர். ஆத்மாவுடைய சக்தியினால தான் இந்த ரதம் போகுது. இந்த சரீரத்தை அப்பப்போ ஆத்மா எடுத்துக்கவும் செய்யும், விட்டுடவும் செய்யும். விட்டு தான் ஆகணும். இது 2 அர்த்தம். ஒன்று சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொன்று ஆத்ம உணர்வில் இருந்தாலும் தேவைப்படும் போது இந்த சரீரத்தை பயன்படுத்தி காரியம் செய்ய வேண்டியிருக்கு. அப்புறம் சரீர உணர்வை மறந்து ஆத்மாவை விடுபட வேண்டியிருக்கு. இப்போ ஒட்டுமொத்த பாரதமும் துக்கம் நிறைந்த காடாக இருக்குதுன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இது சுகம் நிறைந்த பூந்தோட்டமாக இருந்துச்சு, சுகதாமமாக இருந்துச்சு. சர்வ சக்தி வாய்ந்த அரசு இருந்தது இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? கலகம் இல்லாத அப்படி ஒரு அமைதி, எல்லாமே விதிப்படி நடக்கிறதா இருந்தது. அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இருந்துச்சு இந்த பாரதத்தில். ஏன்னா ஆல்மைட்டி அத்தாரிட்டி பாரதத்தில் தேவதைகளுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனம் செஞ்சிருந்தார். அதை உருவாக்குனது யாரு? ஆல்மைட்டி அத்தாரிட்டி, சர்வசக்திவானே உருவாக்கி இருந்தார். அதனால தான் அது சக்தியான ராஜ்யமாக இருந்துச்சு. அங்கே ஒரே தர்மம் தான் இருந்துச்சு. இன்னையிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயமாக அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு. ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம் இருந்தது. பாபா தானே அந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சிருப்பாரு. பாபா கிட்ட இருந்து அவங்களுக்கு ஆஸ்தி கிடைச்சிருக்கும் இல்லையா? அவங்களுடைய ஆத்மா 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுற்றி வந்திருக்குது. பாரதவாசிகள் தான் இந்த 5 வர்ணங்கள்லையும் வராங்க. பிராமணர், தேவதை, சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர். சூத்ர வம்சத்துக்கு பிறகு சர்வ உத்தம பிராமண வர்ணம் வருது.
இல்லையா? இரவுக்கு பகல், இரவுக்கு பின் விடியல் மாதிரி கீழான துக்கம் நிறைந்த சூத்திர வர்ணத்துக்கு பிறகு என்ன வந்துடுது? அனைத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண வர்ணம் வருது. பிராமணரா ஆகிறோம், சூத்திரர்களா இருந்த நாமளே. பிராமண வர்ணம்னாலே பிரம்மா வாய் வழியா பிறந்தவங்க, முக வம்சாவளி. ஆனா அந்த வெளி உலக பிராமணர்கள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் குக வம்சாவளி, விகாரத்துல பிறக்கிறவங்க, கர்ப்பத்துல பிறக்கிறவங்க. அவங்க யாருமே தங்களை நாங்க பிரம்மா வாய் வழியா பிறந்தவங்கன்னு சொல்ல முடியாது. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு கண்டிப்பா தத்தெடுக்கப்பட்ட குழந்தைங்க இருப்பாங்க. அனைவரின் பிதானா தத்தெடுக்கப்பட்ட குழந்தையா தான் இருக்க முடியும், இல்லையா? இதே பாரதம் பூஜைக்குரியதா இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அதே தான் என்ன ஆயிடுச்சு? பூஜாரி ஆயிடுச்சு. ஸோ ஒட்டுமொத்த பாரதமும் பூஜாரி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? பாரதவாசிகளும் பூஜாரி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்பவும் பூஜாரி ஆகாம சதா பூஜைக்குரியவராகவே இருக்கிறது யாரு? ஒரு பாபா தான். லக்ஷ்மி நாராயணனே பூஜாரி ஆயிட்டாங்க, ஆனா பாபா பூஜாரி ஆகுறது இல்லை. எப்பவும் பூஜைக்குரியவராகவே இருக்கிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறதுக்காக கண்டிப்பா அவர் இங்க வரார். அம்மா அவர் பிறப்பு எடுக்கிறதே இல்லை, அதனால தூய்மையா இருக்கிறாரு இல்ல. அழுக்கின் உச்சத்துல அவர் வரார். அவருடைய ஜென்மம் அழுக்கின் உச்சத்துல ஏற்படுது, அப்பவும் தூய்மையா இருக்கிறார். அதுதான் பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா அவரு தான் வந்து தூய்மையாக்கிட்டு போறார். சத்தியுகத்தை தான் தூய்மையான உலகம்னு சொல்றோம். சத்தியுகத்துல பதித்த பாவனி கங்கைன்ற பேரே இருக்காது. அங்க கங்கை ஓடும், ஆனா பதித்த பாவனின்ற வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. பாவங்களை அழிக்கிற கங்கை, அங்க போய் அதுக்காக போய் யாரும் குளிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுவே தூய்மையான உலகம். இப்போ வந்து கங்கையை அசுத்தம் பண்ணுறவங்களுக்கு ஏதோ ஃபைன் அப்படின்னு ஏதோ சொன்னாங்க, ஏதோ 1 கோடி ரூபாய் ஏதோ ஃபைனாக ஏதோ. அப்போ அங்கே அந்த மாதிரி அசுத்தப்படுத்துகிற வேலையே இருக்குது. தூய்மையான உலகம் அது. ஸோ தூய்மையான கங்கையும் அங்கே தான் ஓடும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே புண்ணிய ஆத்மாக்கள். அப்புறம் எதுக்கு அவங்க பதித்த பாவனின்னு சொல்ல போகிறாங்க? பதித்தம்னா என்னன்னே தெரியாது. அவ்வளோ தூய்மையாக புண்ணியமான ஆத்மாக்கள். ஒரு பாவாத்மா கூட இருக்க மாட்டாங்க அங்கே. அதே மாதிரி கலியுகத்தில் ஒரு புண்ணிய ஆத்மா கூட கிடையாது. எல்லாருமே பாவாத்மாக்கள் தான். தூய்மையானவங்கள தான் புண்ணிய ஆத்மாக்கள்னு சொல்ல முடியும். இங்கே யார் தூய்மையாக இருக்கிறா? பாரதத்தில் தான் அதிகமாக தான புண்ணியம் செய்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகத்திலே அதிக தான புண்ணியத்துக்கு பேர் வாய்ந்தது எது? பாரதம். ஸோ இந்த ஞான தானமும் இதே பாரதத்தில் தான் நடக்குது. இறைவனே வந்து தானம் கொடுக்குறார். ஸோ இந்த டைம் பாபா வந்த உடனே அவர் மேலே பலி ஆகிடுறாங்க. பலி ஆகுறதுன்னா என்ன அர்த்தம்? இறந்துடுறதா? அர்ப்பணம். என்னுடையது எதுவுமே இல்லை, அனைத்தும் உன்னுடையது, அப்படி அர்ப்பணம் ஆகுது. சன்னியாசிகள் வந்து வீடு வாசலை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்ககிட்ட இருக்கிற எல்லாமே உங்களுடையது பாபான்ற அந்த மனநிலையோடு வீட்டில் இருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அவர் வீட்டை விட்டு போனாலும் வீட்டில் உள்ள பொருள், மனைவி, குழந்தைங்க ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நீங்கள் வீட்டிலே இருக்கிறீங்க, அவங்களோடவே இருக்கிறீங்க. ஆனால் புத்தினால் ஒரு சிவபாபா மட்டும் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அந்த கடைசி நேரத்தில் கூட உங்ககிட்ட இருந்து எதையுமே அவர் பிடுங்கலை.
நீங்களே இருங்க, புத்தியினால் மட்டும் விட்டுருங்க. ஏன்னா அது அழியிற டைம் வந்துடுச்சு. ரகசியத்தை சொல்லிடுறாரு, சிதம்பர ரகசியம் இல்லையா? அதனால் என்ன சொல்கிறோம், பாபா எங்ககிட்ட இருக்கிற எல்லாம் உங்களுடைய இந்த உடல் உட்பட எல்லாம் உனக்கு தான். உன் காரியத்தில் எப்படி பயன்படுத்த சொல்கிறியோ அப்படி பயன்படுத்துகிறோம். சத்தியுகத்தை அளவற்ற செல்வத்தை கொடுத்துருந்தீங்க. இந்த ஒன்றுக்கும் உதவாத உடலையும் செல்வத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் எதுக்கு கணக்கு பார்க்கணும் இல்லையா? எல்லாமே கொடுத்ததே நீங்கள் தான், அதில் இருக்கிற மீதி தான். ஏன் ஒன்றுமே இல்லாமல் போச்சு? மாயா எங்களை சோழி மாதிரி ஆக்கிடுச்சு. அளவற்ற செல்வத்தை கொடுத்த எங்களை சோழி மாதிரி ஆக்கிடுச்சு. பாபாட்ட கொடுக்கலன்னா அது மறுபடியும் மாயா வேலையில தான் அதை பயன்படுத்தி இன்னும் பாவத்தை தான் சேர்க்க போகிறோம். அதனால் அனைத்தும் உன்னுடையது பாபா. இந்த ஆத்மாவுமே தூய்மை இழந்துடுச்சு பாபா. உடல், மனம், செல்வம் எல்லாமே தூய்மையற்றதா ஆயிடுச்சு. அதனால் என்கிட்ட தூய்மையாக உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் உன்கிட்ட இந்த அழுக்கானதையே கொடுக்குறோம். கொடுத்த அது தூய்மையாகுது இல்லையா? பயனுள்ளதாகுது. முதல்ல ஆத்மா தூய்மையாக தான் இருந்துச்சு. பிறப்பு இறப்பு சக்கரத்தில் சுற்றி வந்து கடைசியில் தமோ பிரதானமான பொய்யான நகை மாதிரி ஆகிடுச்சு. ஒரிஜினல் நகை எங்கே போச்சுன்னு தெரியல, எல்லாம் கவரிங்காக போயிடுச்சு சக்கரம் சுற்றிட்டு வந்ததில். அதோடைய பாகத்தை நடித்து ஆத்மா தூய்மையற்றதாக ஆயிடுச்சு. முதல்ல தங்க யுகத்துக்கு உகந்த தங்கமான ஆத்மா, அடுத்தது சில்வர் ஆயிடுச்சு, கடைசியில் என்ன ஆச்சு? இரும்பாயிடுச்சு. இத்தனை நிலைகளிலும் மனிதர்கள் வந்தே ஆகணும். அதுதான் விதி. யாரும் தங்கமாகவே கடைசி வரைக்கும் இருக்கவும் முடியாது. நீங்க தான் தாயும் தந்தையும் அப்படின்னு பாடுறாங்க. லக்ஷ்மி நாராயணன் முன்னாடி போய் நின்றுட்டு கூட இதே தான் சொல்றாங்க, நீங்களே தாயும் தந்தையும்னு. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்கும். அவங்க 2 பேருக்கு தான் அவங்க தாய் தந்தை, எல்லாருக்கும் கிடையாது. மற்றவங்களாம் அவங்களுக்கு பிரஜைகள் இல்லையா? ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிவன் பார்வதிக்கு முருகன் பிள்ளையார்னு 2 குழந்தை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி கிடையாது, அது தெரியல இவங்களுக்கு. எல்லாருமே அவங்களுடைய குழந்தைங்க. ராஜா ராணிக்கு எப்படி சுகம் இருக்குமோ அதே மாதிரியே அவங்க குழந்தைங்களுக்கும் இருக்கும். ஆக்சுவலாக அங்கே இருக்கிற எல்லோருக்குமே அளவற்ற சுகம் இருக்கும். இப்போ எப்படி 84வது கடைசி பிறவியில் எல்லோருக்கும் அளவற்ற துக்கம் இருக்குது, அந்த மாதிரி இல்லையா? இங்கே நிம்மதியாக இருக்க முடியுதா? ஒருத்தங்க போய் குழந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா என்ன ஆகிடுது? மனசு திக்குன்னு இருக்குது இல்லையா? யாருமே, குழந்தைன்னு கிடையாது, பெரியவங்களுமே போனாலுமே. ஏன்னா அளவற்ற துக்கம், அங்கே அளவற்ற சுகம். ஆனால் அந்த சுகத்தை கொடுத்தவங்கள தானே அப்பா அம்மான்னு சொல்லணும். சுகத்தை அனுபவிக்கிறீங்களா போய் அப்பா அம்மான்னு சொல்லுவீங்க? அவங்க சகோதரர்கள் இல்லையா? லக்ஷ்மி நாராயணன் சகோதர ஆத்மாக்கள். பாபா சொல்றாரு, மீண்டும் நான் உங்களுக்கு இந்த ராஜயோகத்தை கற்பித்து ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆக்குறேன். ராஜ்யம் எப்படி பண்றது? உண்மையிலே இந்த ஞானம் அரசியல் ஞானம். உண்மையான அரசியல் பண்ணுறதுக்கு எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, என்ன இன்ஜினியர் ஆகிறதுக்கு படிப்பு, டாக்டர் ஆகிறதுக்கு படிப்பு, வக்கீல் ஆகிறதுக்கு படிப்பு, எல்லாத்துக்கும் படிப்பு இருக்குது. ஆனால் அரசியல் பண்ணுறதுக்கு படிப்பு இல்லை, யார் வேணாலும் ஆகலான்றாங்க. ஆனால் சத்யுக திரேதாயுக அரசியலுக்கு இப்போ பாபா படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. படித்து தான் அப்படி ஆகுறாங்க இல்லையா? ஆனால் அங்கே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எப்போ உண்மையான ராஜ்யம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாத நிலையில் இருக்கும் பொழுது அங்கே சொல்லித்தர தேவை. ஏன்னா அங்கே எல்லாருக்கும் தெரியும். குழந்தைங்களுக்கு பாபா சொல்கிறார் ஆத்ம பயிற்சி, நீங்களே பண்ணிக்க வேண்டிய பயிற்சி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு?
இந்த ரதத்துல ரதின்ற ஆத்மா உட்கார்ந்துட்டு இருக்கு. பாருங்க, அப்ப ரதி தேவின்ற பேர் வைக்கிறாங்க இல்லையா, அப்ப அது அற்புதமான பேர் இல்ல. அப்ப ரதியா இருக்கிற தேவி. அது இந்திரலோகத்துல ஒருத்தர் பேரே வரும்ல, ரதி தேவின்ட்டு. சரி, இப்ப பாபா சொல்ற, ஆமா ரதி மன்மதன்வாங்க. இப்ப பாபா சொல்றாரு, சரி அது ஒரு அர்த்தத்துல, இந்த அர்த்தத்துல ரதத்தை ஓட்டக்கூடிய ரதி இல்லையா. சரி, அப்ப இந்த ரதத்துல ரதின்ற ஆத்மா உட்கார்ந்துட்டு இருக்குது. இந்த ரதி முதல்ல 16 கலை சம்பூர்ணமா இருந்துச்சு. இப்ப எந்த கலையும் இல்லை. இது எப்படி, இந்த டிரைவர் என்ன மாதிரி கார் ஓட்டுவார் தெரியுமா ஆரம்பத்துல, இப்போதான் இந்த பழா போன குடி பழக்கத்துக்கு போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி அவ்வளோ பக்காவாக இருக்கும்போது பக்காவாக செலுத்திட்டு இருந்தோம் கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும். எப்போ இந்த மாயான்ற குடிபாதையில் விழுந்துச்சோ இஷ்டத்துக்கு போயிடுச்சு. முதல்ல 16 கலை சம்பூர்ணமாக இருந்துச்சு, நிரம்பி இருந்துச்சு. ஆனால் இப்போ எந்த கலையும் இல்லாதனால என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட எந்த நல்ல குணமும் இல்லை, நீங்க தான் எங்க மேல இரக்கம் வைக்கணும். அதாவது ஒரு பெரிய மரம், மாமரம் செம பெருசு, மாம்பழம் காய்க்கிற சீசன், ஆனால் ஒரு காயும் இல்லை பூவும் இல்லை. அந்த மரத்துக்கு என்ன மகிமை, கனிதான் மரத்துக்கு மகிமை. அந்த மாதிரி குணங்கள் தான் மனிதருக்கு மகிமை இல்லையா. இதை வந்து ஒரு முனிவர் சொல்லுவார், ராமருக்கு போதிப்பார். அப்போ அதனால தான் இப்போ சொல்கிறாங்க எல்லோரும், என்கிட்ட எந்த நல்ல குணமும் இல்லை, இரக்கம் காட்டுங்க அப்படின்ட்டு அவங்கள அறியாமலே அவங்க பாடுறாங்க. அந்த ஸ்லோகன்லாம் அது வருது, ஆனால் அவங்களுக்கு தெரியல. பாபா சொல்றார், யார்கிட்டையுமே இப்போ நல்ல குணம் கிடையாது, எல்லாருமே தூய்மை இழந்து தான் இருக்கிறாங்க. அதனால தான் கங்கையில் போய் பாவத்தை கழுவுறதுக்கு போகிறாங்க. சத்தியுகத்தில் இந்த மாதிரி யாருமே போகிறது கிடையாது. ஆனால் அதே நதி தான் இங்கேயும் ஓடுது, அதே கங்கை அங்கேயும் ஓடும். ஆனால் அங்கே யாரும் போய் பாவத்தை கழுவுறதுக்காக போக மாட்டாங்க. ஆனால் அந்த சமயம் எல்லா பொருளுமே சதப்பிரதானமாக இருக்கும். நதிகள் கூட மிக தெளிவாக சுத்தமாக இருக்கும்ன்றார். நதிகளில் குப்பை போன்ற எதுவும் இருக்காது இல்லையா. பாம்பேயில் அந்த கடலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பை இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில இல்லையா. அதான் பாபா சொல்கிறார், அங்கே குப்பையே இருக்காது. கடல்லே குப்பை இருக்குதுன்னா நதியில் கேட்க தேவையில்லை இல்லையா, அவ்வளோ போடுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற நதிகளில், சத்தியுகத்தில் இருக்கிற நதிகளில் எந்த குப்பையும் இருக்காது. இங்கே பாருங்க, குப்பைகள் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் சேர்ந்து எங்கே போய் கலக்குது, எல்லா அசுத்தங்களும் கடலுக்கு போய் கலக்குது. சத்தியுகத்தில் இந்த மாதிரி இருக்கவே முடியாது. ஏன்னா எதையுமே அங்கே அசுத்தமாக ஆக்கிறதுக்கு சட்டமே கிடையாது. எல்லா பொருளுமே சுத்தமாக இருக்கும். இப்போ கற்பனைக்கே எட்டாத இருக்குது இல்லை. இப்போ எப்படி இருக்கும், எல்லாமே சுத்தமாக இருக்கும், அங்கே அசுத்தப்படுத்தவே மாட்டாங்களாம். அதனால் பாபா புரிய வைக்கிறாரு, எல்லாருக்குமே இது கடைசி பிறவி. இப்போ விளையாட்டு முடியுது. இந்த விளையாட்டு எத்தனை வருஷமாக விளையாண்டிங்க தெரியுமா, 5000 வருஷம். அவ்வளோதான் இதோடைய அளவு. ஒரு கேம் இல்லையா, கேமுக்கு இவ்வளோ டைம்ன்ற மாதிரி இது 5000 வருஷத்துக்கான விளையாட்டு. நிராகாரர் சரீரமற்ற சிவபாபாவே புரிய வைக்கிறார், நான் நிராகாரன், அனைத்திலும் உயர்ந்த இடமான பரந்தாமத்தில் வசிப்பவன்.
பரந்தாமத்தில் இருந்து தான் நம்ம எல்லோருமே வரோம். இப்போ கலியுக கடைசி ட்ராமா முடியுது. ஆனால் எல்லாமே முடிஞ்சிடாது. மீண்டும் சரித்திர பூகோளம் திரும்ப நடக்க போகுது. மனிதர்கள் படிக்கிற இந்த கீதை மாதிரியான பக்தி மார்க்கத்தின் வேத சாஸ்திரங்கள் எல்லாமே துவாபரோகத்திலேருந்து தான் உருவாகுது. அதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. ஆனால் அவங்க சொல்லிக்கலாம் 5000 வருஷம் முன்னாடி 10,000 வருஷம் முன்னாடி வந்துச்சுன்னு. கிடையாது. ஏன்னா இந்த ஞானம் இப்பவே மறைஞ்சிடுது. அது மட்டும் இல்லை, இந்த ராஜயோகத்தை வேற யாராலும் கற்றுக் கொடுக்கவும் முடியாது. அவங்களுடைய ஞாபகார்த்தமாக புத்தகங்களை மட்டும் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களோ தாங்களே தர்மஸ்தாபனை செஞ்சு புனர்ஜென்மத்தில் வந்தாங்க. அவர்களின் ஞாபகார்த்தமாக புத்தகங்கள் உருவாகின. இப்போ சங்கம் யுகத்தில் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடக்குது. பாபா இந்த ரதத்தில் உட்கார்றாரு. குதிரை வண்டியின் விஷயமெல்லாம் கிடையாது. இந்த சாதாரண வயோதிகரின் ரதத்தில் பிரவேசமாகிறாரு. அவர் ரதி. பிரம்மா முகவம்சாவளி பிரம்மா குமார் குமாரிகள்னு பாடுறாங்க. இந்த பிரம்மாவும் தத்தெடுக்கப்பட்டவர் தான். பாபா தாமே சொல்றாரு, நான் இந்த ரதத்தின் ரதி ஆகிறேன். இவருக்கு ஞானத்தை கொடுக்கிறேன். இவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். மாதாக்களுக்கு கலசத்தை கொடுக்கிறேன். இவரும் கூட மாதாதான். முதலில் இவர் கேட்கிறார், பிறகு நீங்கள். இவர் சரீரத்தில் அவர் வீற்றிருக்கிறார். ஆனால் யாருக்கு முன்பாக இருந்து சொல்வார்? பிறகு ஆத்மாக்களோடு அமர்ந்து பேசுகிறார். இது போல ஆத்மாக்கள் கிட்ட பேசுறவங்க வேற எந்த ஒரு வித்வானும் இருக்க மாட்டாங்க. நான் உங்களுடைய தந்தை. ஆத்மாக்களாகிய நீங்கள் நிராகாரர்கள். நானும் நிராகாரர். நான் ஞானக்கடல், சொர்க்கத்தை படைப்பவன். நான் ஒன்றும் நரகத்தை படைக்கிறது கிடையாது. மாயா தான் நரகமாக மாற்றிடுது. பாபா சொல்றாரு, நானும் படைப்பவன் என்றால் சொர்க்கத்தை தானே படைப்பேன். நீங்கள் பாரதவாசிகள் சொர்க்கவாசிகளாக இருந்தீங்க, இப்போ நரகவாசி ஆகிட்டீங்க. ஆக்குனது ராவணன். ஏன்னா ஆத்மா ராவணனுடைய வழிப்படி நடந்ததுனால. இந்த சமயம் ஆத்மாக்கள் நீங்கள் ராம் சிவ பாபா ஸ்ரீயின் வழிப்படி நடக்கிறீங்க. பாபா சொல்றாரு, இந்த ஞானத்தை வேற யாருமே கற்றுக் கொடுக்க முடியாது. அதனால இந்த ஞானம் வரவே வராது, வெளிப்படவே படாது. பாபாவே கற்றுக் கொடுத்தா தான் உண்டு. மற்றபடி தர்மஸ்தாபகர்கள் கொடுத்த ஞானத்துடைய நினைவாகத்தான் வேதங்களை உருவாக்குறாங்க. அதில் தர்மஸ்தாபகர் தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சுட்டு மறுபடியும் போய் ஜென்மம் எடுப்பார். ஜென்மம் எடுத்து அவர் உரைத்த புத்தகத்தை அவரே உட்காந்து படிச்சுட்டு இருப்பார். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அவருடைய ஞானத்தை அவரே படிச்சுட்டு இருப்பார். ஆனால் தேவதா தர்மத்தை சங்கம யுகத்தில் தான் ஸ்தாபனை பண்ணுறாங்க. அதுவும் கடவுளே பண்ணுறாரு. அவர் போயிடுவார். தர்மம் ஸ்தாபனை ஆனோடனே காணாமல் போயிடுவார். அதனால் இந்த ஞானம் தெரியாது.
உலகத்திலே மிக உயர்ந்த தர்மம். ஆனால் யார் இந்த தர்மத்தை படித்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, தர்மத்தை சார்ந்தவங்களுக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? பாரதத்தில் தான் கண்ணாமூச்சி விளையாட்டு. யார் இப்படி ஆக்கினா? கிறிஸ்தவ மதத்துக்கு கிறிஸ்து ஆக்கினார், முஸ்லீம் மதத்தை நபி உருவாக்குனார். இதை யார் உருவாக்கினா தெரியல. பாபா சொல்றாரு, நான் இந்த பிரம்மான்ற ரதத்தில் உட்காந்து பேசுறேன்னே தவிர குதிரை வண்டியில் வந்து பேசலை. சாதாரண வயோதிகர் உடல்ல வரேன், ஒரு ரதியா வரேன். ரதத்துக்கு சொந்தக்காரன் நான் கிடையாது. ஆனா அந்த ரதத்தின் மூலமாக உங்களை படைக்கிறதுனால அந்த ரதத்தின் பேரான பிரம்மாவை வைத்து பிரம்மா குமார் குமாரிகள்னு உங்களுக்கு பேர் வைக்கப்படுது, பிரம்மாவாய் வழியா பிறந்தவங்களுக்கு. ஆனா பிரம்மாவையும் உங்களை மாதிரியே தான் நான் தத்தெடுத்தேன். முதல்ல தத்தெடுத்தேன். அவர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறேன். ஆனால் முதல்ல அவருடைய ஆத்மா கேட்குது. இருந்தாலும் தனியாகவே பேசிகிட்டு இருப்பேன். ஸோ குழந்தைங்க முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கேன். மாதாக்களுக்கு ஞான கலசத்தை கொடுக்குறேன். பாபா சொல்றாரு, இவரும் ஒரு மாதா தான். யாரும் ஒரு மாதா தான்? பிரம்மா பாபா. எவ்வளோ பெரிய விஷயம். அம்மா இல்லையா? அவரும் ஒரு மாதா தான். இந்த மாதிரி ஒருத்தர் உடலுக்குள்ள வந்து எல்லா ஆத்மாக்கள் கிட்டையும் பேசுறது எந்த வித்வானும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் உங்க ஆத்மா கிட்ட பேசுறேன், அடுத்த ஜென்மத்துக்காக நான் ஞானத்தை கொடுக்குறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்றாரு, குழந்தை நீயும் இந்த சரீரம் கிடையாது, அதே மாதிரி எனக்கும் இந்த சரீரம் கிடையாது. நீயும் நிராகாரர், நானும் நிராகாரர். ஆனால் நான் ஞானக்கடல், அதனால ஞானத்தை உன்கிட்ட கொடுக்குறேன். கொடுக்கறதுனால உன்னை தேவதையாக்குறேன், இந்த பூமி சொர்க்கமாக படைக்கிறேன். ஏன்னா சொர்க்கத்தை படைப்பேன். நான் படைப்பேன்னா சொர்க்கத்தை தான் படைப்பேன். என் குழந்தைங்களுக்கு நரகத்தையாக கொடுப்பேன். லௌகீக அப்பா அம்மா கூட குழந்தைய வந்து மோசமான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வீடு தான் சொர்க்கம் இல்லையா? ஸோ அவர் படைக்கிறது என்னது? சொர்க்கத்தை தான் படைக்கிறார். நரகத்தை நான் படைக்கல, மாயா படிச்சுட்டான். அதுவும் எப்படி படித்தான்? அவன் வழிபடி நீங்கள் நடந்ததுனால நரகம் ஆயிடுச்சு. இதுதான் ஆச்சரியமான விஷயம். ஆனால் அதனால் உங்களை தப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு சரி எது தப்பு எதுன்னே தெரியாதே இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு திருதராஷ்டிரன் பிறப்பாங்க தெரியுமா? எப்படி பிறப்பாங்க தெரியுமா? எப்படி பிறப்பாங்க? ஒரு வியாசருக்கு பிறப்பாங்க. அவர் யோக பலத்தினால வந்து அந்த பொண்ணை பார்ப்பார். ஆக்சுவலாக அவருடைய மனைவி கூட கிடையாது அது. அப்போ பார்க்கும்போது இவர் தாடி பார்க்குறதுக்கு ஆக்ரோஷமாக இருக்கனால அந்த பொண்ணு பயந்துட்டு கண்ணை மூடும், குருடனா பார்ப்பார். இன்னொன்று பார்த்தா அப்படியே முகமெல்லாம் வெளியேறி போயிருக்கும். அதனால் இன்னொருத்தனுடைய உடல் வந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு வியாதி இருக்கும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் உண்மையிலேன்னா, அது பூமி தாயை சொல்கிறது. அது பூமி தாய் எந்த நிலையில் இருக்குதோ அதுக்கு அந்த நிலையில் பிறக்கிற குழந்தை அந்த நிலையில் தான் இருக்கும். கரெக்ட் தானே? சதோ பிரதானமாக இருக்கும்போது பிறக்கிற குழந்தை எல்லாம் சதோ பிரதானம். பூமியே தம பிரதானமான போது பிறக்கிறதெல்லாம் அப்படியே ஆயிடுது. சூப்பரானது இது. இப்போ பாபா சொல்றாரு, அப்போ எங்கே பிறகுறாங்க பாண்டுவும் திருதராஷ்டிரனும்? கலியுக இறுதியில் பிறகுறாங்க. அப்போ தான் எல்லாம் குருடர்களா அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? ஒரு வேலைக்கார அம்மாவுக்கு பிறகுள்ள அது நல்லா தைரியமாக சூப்பராக இருக்குது. விதுரர் பிறகுறாங்க, நல்லா விதுனன் பேர். சரி, இப்போ பாபா சொல்றாரு, நரகவாசியா ஆக்குனது இந்த ராவணன். ஏன்னா அவன் வழிபடி ஆத்மா நடந்ததுனால நரகவாசி ஆயிடுச்சு. ஏமாத்திட்டான்.
நம்பி கழுத்தறுத்தான்னா அது ராவணன் தான். அவன் பக்கம் ஏன் போறீங்க? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சிவபாபா உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்ரீ ஸ்ரீராமர் ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா வழிபடி நடக்கிறீங்க. அதன் மூலமாக தான் சொர்க்கம் படைக்கப்படுது. இப்போ பாபா சொல்றாரு எல்லாருடைய பார்ட்டும் முடிஞ்சிச்சு. இப்போ எப்போ எல்லா ஆத்மாவும் மேலிருந்து வந்து ஒன்னா சேர்ந்துடுறாங்களோ இந்த ஸ்தூல உலகத்துல, அப்பதான் நான் திரும்பி போறது ஆரம்பமாகுது. எல்லாரும் திரும்பி போறது ஆரம்பமாகுது ஆத்மாக்கள். இப்போ பாரதத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்னது, இந்த ஞானத்தை கேட்டுட்டு தான் போகும் எல்லா ஆத்மாவும் இல்லையா? எல்லா ஆத்மாவுடைய ஆசை இல்லை இறைவனை பார்க்கணுன்றது. இப்போ பாரதத்தில் பாருங்க எத்தனை தர்மங்கள், எல்லா தர்மமும் உருவாகிறதே பாரதத்தில் தான் இல்லையா? ஆனால் ஒரே ஒரு தர்மம் மட்டும் இல்லை, எல்லா தர்மத்துக்கும் தாயின்னு சொல்லப்படுற தேவதா தர்மம் இல்லை. யாருமே தங்களை தேவதைகள்னு சொல்லிக்கிறது கிடையாது. ஏன்னா தேவதைகளுடைய மகிமையை சர்வகுண சம்பன்னர்னு பாடிட்டு பிறகு தங்களை பாவி நாங்கள் கீழ்த்தரமானவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் எப்படி தேவதைன்னு தங்களை சொல்லிக்க முடியும்? துவாபர யுகத்திலேருந்து இந்த ராவண ராஜ்யம் ஆரம்பமாயிடுச்சு, கீழான உலகம். ராமராஜ்யம் அப்படிங்கிறது பிரம்மாவுக்கும் பிராமணர்களுக்கும் பகல், ராவண ராஜ்யம்ன்றது பிரம்மாவுக்கும் பிராமணர்களுக்கும் இரவு. அதுக்கு பாபா சொன்னார் ஞாபகம் இருக்கா? ஏன் பிரம்மாவின் பகல்னு சொல்றாங்க, கிருஷ்ணரின் பகல்னு சொல்லாம? ஞாபகம் இருக்கா? அது என்ன அர்த்தம் சொன்னாருன்னு 2 வாரம் முன்னாடி சொன்னாரு. பிரம்மாவுக்கு தான் இந்த ஞானம் இருக்குது, அதனால பிரம்மாவின் பகல். கிருஷ்ணருக்கு கிடையாது, அதனால கிருஷ்ணரின் பகல்னு சொல்றது கிடையாது. இப்ப பாபா எப்ப வருவார்? பிரம்மாவுடைய பகல்ல வருவாரா, பிரம்மாவுடைய இரவுல வருவாரா? பாபா பிரம்மாவுடைய பகல்ல வருவாரா, பிரம்மாவுடைய இரவுல வருவாரா? பகல் எது? பிரம்மாவுடைய பகல். பிரம்மாவுடைய பகல் என்னது? திரேதாயுகம். பிரம்மாவுடைய இரவுல வருவாரா, பிரம்மாவுடைய பகல்ல வருவாரா சிவபாபா? ஓ, அதனால சொல்றீங்களா? அதுக்கு பாபா சொல்றாரு எப்ப பிரம்மாவுடைய இரவு முடியுதோ அப்ப வருவார். இது பகலுக்கும் இரவுக்கும் இடைப்பட்ட ஒரு யுகம், இது சங்கம் யுகம் இல்லையா? பகல் ஆக்க வரார். மேலும் பிரம்மாவுடைய உடல்ல அவர் வராருன்னா அவருடைய வாய் மூலமாக பிராமணர்கள் பிறவி எடுப்பாங்க. அந்த பிராமணர்களுக்குத்தான் சிவபாபா ராஜயோகம் கற்பிட்டு வாய் மூலமாக பிராமணர்களை படிச்சு ராஜயோகம் கற்பிக்கிறார். பாபா சொல்றாரு உங்ககிட்ட இருக்கிற ஆக்காரி சாக்காரி நிராகாரி சித்திரங்கள் என்னென்னலாம் இருக்குதோ அதை எதையுமே நினைவு செய்யக்கூடாது. அதே நான் நிராகார சித்திரங்கள் கூட நினைவு செய்யக்கூடாதுன்றாரு. ஏன்னா நிராகார சித்திரம் என்னது? சிவலிங்கம். அதையும் நினைவு செய்யக்கூடாது. ஏன்னா அவர் ஒன்றும் அப்படி இல்லை, ஒரு சின்ன புள்ளி. நமக்கு லட்சியம் கொடுக்கிறார். மனிதர்கள் சித்திரங்களை பார்த்து நினைவு செய்கிறாங்க. பாபா சொல்றாரு சித்திரங்களை பார்க்கறத நிறுத்திடுங்க, இது பக்தி மார்க்கம் இல்லையா? ஸோ இது நான் பாபா குழந்தைங்களுக்கே ஃபோட்டோவை பார்த்து நினைவு செய்கிற பழக்கம் இருக்குது இல்லையா? அதான் பாபா சொல்கிறார் ஃபோட்டோவை பார்த்து நினைவு செய்கிறது பக்தி மார்க்கம்.
நீங்கள் திரும்பவும் என்கிட்ட வரணும். அந்த டைம் வந்துடுச்சு. ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டேவா போக முடியும்? பாவங்களின் சுமை தலை அதை புத்தினால் பிரம்மா பாபா நிர்வேர்பாய் கிட்ட சொல்கிறாரு, சிவபாபா எனக்குள்ளே வந்திருக்கும் பொழுது நீ என்கிட்ட பேசினா கூட உன்னுடைய புத்தி பரந்தாமத்தில் இருக்கிற ஒளிப்புள்ளியாக தான் சிவபாபா நினைவு செய்யணுன்றார். ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரு? ஐயா பிரம்ம பாபா நினைவு செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். சிவபாபாவை ஃபோட்டோ பார்த்து கூட நினைவு செய்யாதீங்க. புத்தியினால் நினைவு செய்யும்போது தான் பாவம் ஏறியும். ஃபோட்டோவை மறைச்சு பார்க்கறதுனால, பாபா லைட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறனாலும் ஒன்றுமே ஆகாது இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, ஏன்னா அது பக்தி மார்க்கம் மாதிரி. இப்போ நீங்கள் திரும்ப என் கிட்ட வரணும் பரந்தாமத்துக்கு. ஆனால் போக முடியாது. ஏன்னா பாவங்களுடைய சுமை தலை மேலே நிறையா இருக்குது. அது ஃபுல்லாக அழிஞ்சாதான் போக முடியும். மற்றபடி எல்லா ஆத்மாவுமே பாவாத்மாவாக ஆகத்தான் வேண்டும். அதனால் கர்ப்பன்ற ஜெயிலுக்கு போனாலே ஒவ்வொரு பிறவியுடைய பாவங்களும் முடிஞ்சிடுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் முடியும் தண்டனை அனுபவிக்கிறதுனால, ஃபுல்லாக முடியாது, கொஞ்சம் மீறி இருக்கும். அதைத்தான் இப்போ யோக பலத்தினால முடிக்க சொல்கிறார். நான் இப்போ உங்களுக்கு வழிகாட்டியாகி வந்திருக்கிறேன். இந்த சமயம் ஆத்மாக்கள் எல்லோருமே மாயாவுடைய வழிபடி நடக்கிறாங்க. பாபா சொல்றாரு, நானும் பதித்த பாவனராக சொர்க்கத்தின் படைப்பாளராக இருக்கிறேன். என்னுடைய வேலையே நரகத்தை சொர்க்கமாக்குறது தான். பாபா சொல்றாரு, பாவங்களுடைய சுமையை கர்ப்பத்தில் போனவொடனே போயிடுச்சின்லாம் அர்த்தம் கிடையாது, கொஞ்சம்தான் முடியும். ஸோ எப்படி அந்த பாவத்தை அழிக்கிறதுக்கான வழிகாட்டியாக பாபா இருக்கார். எப்படி தன் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை ஒளிப்புள்ளியாக நினைவு செய்யதான் அது அழியும். இந்த சமயம் அனைத்து ஆத்மாக்களுமே மாயாவுடைய வழிபடி தான் நடக்கிறாங்க. பாபா சொல்றாரு, நானும் பதித்த பாவனராக சொர்க்கத்தின் படைப்பாளராக இருக்கிறேன். என்னுடைய வேலையை நரகத்தை சொர்க்கமாக்குறது தான். சொர்க்கத்தில் இருக்கிறதே ஒரே தர்மம் தான் இருக்கும், ஒரே ராஜ்யம்தான் இருக்கும். அங்கே எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது. பாபா சொல்றாரு, நான் உலகத்தின் எஜமானன் ஆகிறது கிடையாது, உங்களைத்தான் ஆக்குறேன். பிறகு ராவணன் தான் வந்து உங்ககிட்ட இருந்து ராஜ்யத்தை அபகரிக்கிறான். இப்ப எல்லோருமே தமோ பிரதான கல்புத்தியினராக இருக்கிறாங்க. சங்கம் யுகத்துல தான் நீங்க தங்க புத்தியுடையவராக இருக்கிறீங்க. பாபா சொல்றாரு, என்னை மட்டுமே நினைவு செய்யுங்க, புத்தி யோகத்தை மேலே நிலைச்சிருக்க வையுங்க. எங்கே செல்ல வேண்டுமோ அதைத்தான் நினைவு செய்யணும். ஒரு பாபாவை தவிர வேற யாருமே நமக்கு கிடையாது. அவரு தான் உண்மையான சக்கரவர்த்தி, உண்மையை சொல்லக்கூடியவர். ஆக எந்த ஒரு சித்திரத்தையும் நினைவு செய்ய வேண்டாம். இந்த சிவனுடைய உருவத்தையும் தியானம் செய்ய வேண்டாம். ஏன்னா சிவனும் இந்த மாதிரி கிடையாது. எப்படி நாம் ஆத்மா பூர்வ மத்தியில் இருக்கிறோமோ அதே மாதிரி தான் பாபாவும் சொல்கிறாரு, நானும் ஒரு சின்ன இடத்தை எடுத்துக்கிட்டு இந்த பிரம்மாவுடைய ஆத்மாவுக்கு பக்கத்தில் உட்காந்துடுறேன்.
ரதியாகி இவருக்கு அமர்ந்து ஞானத்தை சொல்கிறேன். இவருடைய ஆத்மாவிலும் கூட இதுக்கு முன்னாடி ஞானம் இருந்தது கிடையாது. எப்படி இவருடைய ஆத்மா ரதி இவருடைய சரீரத்தின் மூலம் பேசுதோ அதே மாதிரி நானும் இவருடைய உறுப்புகள் மூலமாக பேசுகிறேன். அப்படி இல்லைன்னா எப்படி இந்த ஞானத்தை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறது? பிராமணரை படைக்கிறதுக்காக அவசியம் பிரம்மா வேண்டும். இதே பிரம்மா தான் பிறகு நாராயணன் ஆகிறாரு. இப்போ நீங்கள் பிரம்மாவுடைய குழந்தைங்க. பிறகு சூரிய வம்சி ஸ்ரீ நாராயணனுடைய குலத்தில் வருவீங்க. இப்போ முற்றிலும் ஏழையாகிட்டீங்க. சண்டை சச்சரவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். குரங்கை விடவும் மோசமாகிட்டீங்க. குரங்கு கிட்ட 5 விகாரங்கள் மிக கடுமையானவையாக உள்ளன. காமம், கோபம், அனைத்து விகாரங்களுமே குரங்கு கிட்ட அந்த அளவுக்கு இருக்குது. கேட்கவே வேண்டாம். குட்டி செத்து போச்சுன்னா அதோட எலும்பு கூட விடுவதில்லை. மனிதர்களும் தற்போது அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. குழந்தை செத்துடுச்சுன்னா 6-8 மாதம் வரை அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் அகால மரணமே கிடையாது. யாரும் அழுது புரள்வதும் கிடையாது. அங்கே எந்த ஒரு சைத்தானும் கிடையாது. பா எப்படி சொல்ற குரங்க வச்சு. இப்போ பாபா சொல்றாரு, இப்போ எல்லாருமே மாயாவுடைய வழிபடி தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. இந்த டைம் பாபா வந்து சொல்றாரு, நான் பதித்த பாவனனை ஆக்கிறதுக்கு சொர்க்கத்தை படைக்க வரேன். ஸோ மாயாவுடைய ராஜ்யம் கண்டிப்பாக அழிய தான் போகுது. அழிய போகிற பக்கம் இருக்க போகிறீங்களா, என் கூட வர போகிறீங்களா? இல்லையா? எல்லாருமே அவன் பக்கம்தான் இருக்கிறாங்க. மெஜாரிட்டி மக்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் கொஞ்சம் பேர் தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. உங்களுக்கு எது தேவை? சொர்க்கத்துக்கு வர போகிறீங்களா, இல்லை மெஜாரிட்டியோடு சேர்ந்து நரகத்தோடய உங்கள் வாழ்க்கையை முடிச்சுட்டு பரந்தாமத்துக்கு போயிட போகிறீங்களா? ஏன்னா தூய்மையாக்கத்தான் நான் வரேன். என் வேலையே அதுதான். தூய்மையாக பாபா சொல்கிறார் இல்லையா, தூய்மையாக இல்லைன்னா போய் பக்தி பண்ணு. தூய்மையாக இருக்க முடியலன்னா போய் பக்தி பண்ணுன்றார் 2 நாள் முன்னாடி. சொர்க்கத்தில் ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் தான் இருக்கும். இங்கே எப்படி இருக்குது பாருங்க. ஸோ அந்த மாதிரி உலகம் தானே வேணும். இங்கே எது பண்ணாலும் எதிர்ப்பு. நல்லது பண்ணாலும் எதிர்ப்பு தான், கெட்டது பண்ணாலும் எதிர்ப்பு தான். எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அங்கே அப்படி இருக்காது. எந்த பிரிவினையும் இருக்காது. அப்படி ஒரு அமைதியாக இருக்கும். நான் உலகத்தின் அந்த மாதிரி பிரிவினையற்ற உலகத்தின் எஜமானனா நான் உங்களைத்தான் ஆக்குறேன். ஆனால் இந்த ராஜ்யத்தை மாயா ராவணன் ஏமாற்றி உங்ககிட்ட இருந்து அபகரிச்சிட்டான். இப்போ யாருடைய ராஜ்யம் நடக்குது? ராவணனுடைய ராஜ்யம். எல்லாரும் தம பிரதானமாக கல்புத்தினராக ஆயிட்டாங்க. என்னாச்சு? ஒரு காரியம் நடக்கணும்னா மிரட்டணும். அம்மா குழந்தைய மிரட்டுது. எல்லா வீட்லையுமே அதானே நடக்குது. இப்போ இல்லைன்னா இது எங்கே அடக்கிறது அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ அது யார் கற்றுக் கொடுக்குற வழி? மாயா கற்றுக் கொடுக்குற வழி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அம்மாவை பையன் மிரட்டுவான் இல்லையா? அது வரும். ஸோ இவங்க கற்றுக் கொடுக்குறது தான் வருது. அப்போ மாயா வந்து அந்தளவுக்கு கல்புத்தி ஆக்கிட்டான். நீங்கள் எதை கற்றுக் கொடுக்குறீங்களோ அதான் வரும்ன்றது கூட யோசிக்க முடியாத அளவுக்கு ஆக்கிட்டான். ஆனால் சங்கம யுகத்தில் தங்க புத்தி உடையவராக நீங்கள் தான் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஆகிட்டே இருக்கிறீங்க. இன்னும் ஆகலை. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் பாபா?
புத்தி யோகத்தை மேலே நிலைச்சிருக்க வைங்க, கீழே வர வேண்டாம். எங்கே போகணுமோ அதைத்தான் நினைவு செய்யணும். நரகத்துக்காக போகிறீங்க, நரகத்தை நினைவு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இது சூப்பர் இல்லையா? ஒரு சுடுகாட்டில் சுற்றி பேய், சுடுகாட்டை விட்டு வெளியே போகணுன்னா ஐயோ வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணுன்ற அந்த எண்ணம் தானே இருக்கும். அல்லது சுடுகாட்டில் இருக்கிற பேயை நினைவு செஞ்சுட்டு இருப்பீங்களா? ஐயோ நினச்சா கூட அது வந்துடும்ன்ற பயத்தில் நினைக்காம எதையாவது கடவுள் பேரெல்லாம் சொல்லிட்டு வெளில வருவோம்ல. சுடுகாட்டு தானே இந்த உலகம். இங்கே ஏன் நினைவு செஞ்சுட்டுங்க? எல்லாமே பேய் தான். உங்களுக்கு இருக்கிற கணவன் மனைவி குழந்தை அப்பா அம்மா, ஏன்னா அதுதான் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது. போகிற வீட்டை நினைவு செய்யுங்க. வெறும் அமைதியை கொடுக்குற வீட்டை, அந்த வீட்டில் இருக்கிற அப்பாவை நினைவு செய்யுங்க, அழிவற்ற அப்பாவை. புத்தி யோகம் அங்கே தான் நிலைச்சி இருக்கணும். சூப்பர் பாயிண்ட் இல்லையா? ஒரு பாபாவை தவிர உங்களுக்கு யாருமே கிடையாது. அப்போ தான் நீங்கள் பிராமணன். சூப்பர் இல்லை? யாருமே இல்லைன்னா தான் நீங்கள் பிராமணன். அப்போ அவரை தானே நினைவு செய்யணும், உங்களுடையவரை தானே நீங்கள் நினைவு செய்யணும். சூப்பர். இருக்கக்கூடாது சொல்ல, உங்களுக்கு கிடையாது வேற யாருன்றார். மனிதர்களுடைய ஆதாரத்தை தான் எடுத்து எடுத்து கீழே வந்தீங்க. இப்போ இறைவனை மட்டும் ஆதாரமாக பிடிங்க. ஏன்னா அவர் தான் உண்மையான சக்கரவர்த்தி. உண்மையான முன்னேற்றத்துக்கான உண்மையான வழியை சொல்லக்கூடியவர் அவரை தவிர இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவருக்கு எந்த விதமான உடலும் கிடையாது. அதனால் எந்த சித்திரத்தையும் நினைவு செய்யாதீங்க. சிவனுடைய சித்திரத்தை கூட உட்கார்ந்து தியானம் பண்ணாதீங்க. என்ன சிவனுடைய சித்திரம்? லிங்கம். தியானம் பண்ணாதீங்க. ஒளிப்புள்ளியாக நினைக்கணும், அவ்வளோதான். ஒளிப்புள்ளி, அதுவும் புத்தியில் பார்க்கணும். அதுதான் மெயின். பாபா ஃபோட்டோ வச்சுட்டு, அதான் பாபா சொல்ற, ஃபோட்டோ முன்னாடி நின்று பண்ணுறதுக்கு பேர் பக்தி மார்க்கம், அதை விட்டுருங்கன்றார். புத்தினா இது பேர் புத்தி யோகம். ஃபோட்டோ யோகமா இது இல்லை? அது பாட்டு கேட்டுட்டு பண்ணுறது, மியூசிக் கேட்டு பண்ணுறது, கமெண்ட்ரி போட்டு பண்ணுறது. அமைதியான இடத்துக்கு போகிறோம் இல்லையா? ஸோ அது ஆரம்பத்தில் கொஞ்சம் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா சிவன் ஒன்றும் இந்த மாதிரி கிடையாது, லிங்கம் மாதிரி இருக்கிறார் அவர். நீங்கள் எப்படி பூர்வ மத்தியில் இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நான் பிரம்மாவுடைய பூர்வ மத்தியில் இருக்கிறேன். பிரம்மா ஆத்மாவுக்கு பக்கத்தில் உட்காந்து ஞானத்தை கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி பிரம்மாவுடைய ஆத்மாவிலையும் இந்த ஞானம் கிடையாது. அதனால் பிரம்மா ஆத்மா பேசுதுன்னு தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. அவருடைய ஆத்மா அவர் வாயை பயன்படுத்துகிற மாதிரி நான் அவருடைய வாயையே பயன்படுத்தி புரிய வைக்கிறேன். காரணம் எனக்கு தான் உடல் கிடையாது. அப்புறம் எப்படி இந்த ஞானத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறது? பிராமணர்களுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கிறேன். அப்போ பிராமணர்களை உருவாக்குறதுக்கு பிரம்மா வேணுமே இல்லையா? இந்த ஞானத்தை சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தால் தானே ஞானத்தை சொல்லி உங்களை குழந்தை ஆக்க முடியும். இதே பிரம்மா தான் நாளைக்கு நாராயணன் ஆகிறார். அந்த பிரம்மாவுடைய நேரடி குழந்தைங்க நீங்க. பிறகு சூரிய வம்சி நாராயணனுடைய குலத்துல வரப்போறீங்க சத்தியுகத்துல. ஆனா இப்போ உங்ககிட்ட எதுவுமே கிடையாது, முற்றிலும் ஏழை தான். சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. குரங்க விட மோசமாயிட்டீங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. குரங்கு கிட்ட காமமும் சரி, கோபமும் சரி, பற்றும் சரி, பேராசை, அகங்காரம் எல்லாமே இருக்கும். குரங்கு கோபப்படும் தெரியுமா? நீங்கள் அப்படி வாழைப்பழம் காட்டி ஏமாத்துனீங்கன்னா கடிக்க வந்துடும். அது ஆச்சரியமா இருக்குல்ல? வேற எந்த விலங்குமே அப்படி பண்ணாது. அதுக்கு அவ்வளோ கோபம் வரும். இப்போ பாபா சொல்றாரு, குட்டி இறந்து போயிடுச்சுன்னா அது எலும்பு கூட விடாதான், அதை வச்சுட்டே சுற்றிட்டு இருக்கும் இருக்கு. அந்த பற்றும் அந்த அளவுக்கு இருக்குமா. அதான் குரங்குல இருந்து வந்தான்னுட்டாங்க. இவனோட குணத்தை அதுக்கு இருக்கிறதுனால பார்த்துட்டு அப்போ அதுல இருந்து தான் வந்திருக்கோன்ற அப்படி நினச்சிட்டாங்க. ஆனால் மனிதர்கள் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க. 6-8 மாதம் ஆயும் செத்து போன குழந்தை நினச்சி அழுது புரண்டுட்டு இருக்கிறீங்க. சத்தியுகத்தில் இந்த சைத்தான் எல்லாம் கிடையாது. எந்த சைத்தான் கிடையாது? பற்றுன்ற சைத்தான் இல்லையா?
அதுதான் ஆத்மா. அப்போ பார்த்தா நமக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னு சந்தோஷப்படுறீங்களா? அது எங்கேயோ ஒருத்தருடைய குழந்தை செத்து தானே இங்கே வந்து பிறந்திருக்குது. அப்போ அது கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது. அது இன்னொருத்தர் துக்கத்தை ஏளனை பண்ணுற மாதிரி இல்லை. அதேமாரி நம்ம குழந்தை செத்துச்சுன்னா இன்னொருத்தர் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, ஒருத்தவங்களோட குஷியாக கொண்டாடுற ஒரு நிகழ்ச்சி நீங்கள் துக்கம் அனுசரிச்சிங்கன்னா அதுவும் அசிங்கப்படுத்துறது தானே. இது ரெண்டுமே தேவையற்ற விஷயங்கள் இல்லையா? பாபா இந்த சமயம் குழந்தைகளாகி உங்க கூட பேசிட்டு இருக்கிறார். என்ன சொல்றாரு? வீடு வாசலையும் பராமரிங்க, அதுல இருந்தபடியே எந்த விதமான சன்னியாசிகளாலும் செய்ய முடியாத அந்த அற்புதத்தை செஞ்சு காட்டுங்க. எந்த அற்புதம்? தூய்மை. தாமரை மாதிரி விலகி இருக்கிறது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? குழந்தை இருக்கும், கணவன் இருப்பாங்க, எல்லாருக்கும் தேவையான கடமையை செஞ்சுக்கிட்டு புத்தி எங்கே இருக்குது? சிவபாபா கிட்ட. அவங்களால அது முடியலன்னு தான் வீட்டை விட்டு போனாங்க, எனக்கு கடவுள் வேணும்ன்ட்டு போனாங்க. வீட்டில் இருந்துட்டு அந்த அற்புதத்தை செஞ்சு காட்டுங்க. யார்கிட்ட பேசுகிறார்? குழந்தைகிட்ட. இதுதான் சதோ பிரதான சந்நியாசம். சுயம் பகவானே கற்றுக் கொடுக்குறாரு இந்த சந்நியாசத்தை உங்களுக்கு. தட்சிணாமூர்த்தின்னு ஏன் அவருக்கு அவ்வளோ மகிமை? பதஞ்சலி யோகான்றாங்க. பதஞ்சலிக்கா கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க? சிவன், சிவயோகம் இல்லையா? சதோ பிரதான சந்நியாசனா இதுதான். யாருக்கும் எந்த விதமான துக்கத்தையும் கொடுக்கல. அவர் சொல்றார், இந்த பழைய உலகம் இப்போ முடிய போகுது, அதனால இதன் மீது வச்சிருக்கிற மோகத்தை பற்ற ஃபுல்லாக விட்டுடுங்க. குரங்கு மாதிரி இது மறக்கவே மறக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த உதாரணம் இல்லையா? குரங்கு குட்டி எலும்பு கூட விடாது, அந்த மாதிரி தூக்கி அலையிறீங்கன்றார். பற்று. 6 மாசம் படுக்கலையே அப்பவே பாபா கிடைச்சிருந்தா தப்பிச்சிருப்பீங்கல்ல? 6 மாசம் படுக்கையில் இருந்தீங்களா குழந்தை இருந்தப்ப? சரி. இப்போ பாபா சொல்றாரு இது அதான் சரி, அதான். அப்போ பாபா சொல்றாரு அதன் மீது வைத்த மோகத்தை விட்டுருங்க. ஏன்னா அந்த கூர்மையான புத்தி கொடுத்தது பாபா. அதோடைய கர்ம கணக்கு முடிக்கிறது அது எங்கேயோ போயிருக்குது இல்லையா? சரி. அதன் மீது வைத்த மோகத்தை விட்டுடுங்க. எல்லோருமே திரும்பி போய் தான் ஆகணும். அதனால பாபா சொல்றாரு, தேகத்தோடு சேர்த்து பழைய பொருள் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்கள் புத்தியில் எதுவுமே இருக்கக்கூடாது. விடுபட்டு இருக்கணும், விடுபட்டு இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. மெயினே அதுதான். இந்த ப்ராக்டிஸ்லலாம் நமக்கு கிடைக்கிறது என்னது? விடுபட்டு இருக்கிறது. நல்லா தெரியும், அழகாக பறந்துட்டு இந்த உலகத்திலே இல்லாத மாதிரி இருக்கும். விட மாட்டுக்குது 5 விகாரங்கள். அதை என்கிட்ட கொடுத்துடுங்க, கொடுத்துட்டு ஃப்ரீ ஆகிடுங்க. 5 விகாரங்கள்ன்ற சாத்தான் தானே பாடாப்படுத்துது, என்கிட்ட கொடுத்துடுங்க. தூய்மை இழந்தீங்க, தூய்மையான உலகத்துக்கு வர முடியாது. பாபா கிட்ட சத்தியம் பண்ணுங்க, உயிரே போனாலும் தூய்மையை விட மாட்டேன்னு பீஷ்ம பிதாமகர் மாதிரி. அவர் சொல்றாரு, சத்திரியனுக்கு வாக்கு தான் பெருசு, வாக்கு மீறிட்டன்னா என்னுடைய பிராணன் என் உடலை விட்டு போகன்றார். சத்திரியனுக்கு அப்படின்னா சூரிய வம்சத்துக்கு வரவங்க நீங்க. அதுவும் என்ன, இந்த கடைசி பிறவிக்காக கொடுக்குறீங்க. அதுவும் எதுக்கு? உங்கள் நன்மைக்காக. 21 பிறவிக்கு எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறீங்க. அதுக்காக இந்த கடைசி பிறவிக்காக சத்தியம் பண்ணுங்க, தூய்மையாக இருப்பேன்ட்டு. அப்படி சத்தியம் பண்ணுறதும் அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுல திடத்தன்மை காட்டுறதுலேயும் தான் தூய்மை தன்மை நிலையானதாக 21 பிறவிக்கு உங்க கூடவே வரும். 63 பிறவிகளா இந்த விகாரத்திலே மூழ்கி மூழ்கி ஏந்திரிச்சிருக்கிறீங்க. முற்றிலும் அசுத்தமாயிட்டீங்க. துர்நாற்றம் வீசுது உங்க மேல. அந்த அளவுக்கு தேக உணர்விலே மூழ்கி கடந்தீங்க. உங்களுடைய உண்மையான தர்மம் என்ன மறந்துட்டீங்க, உங்களுடைய கர்மம் என்ன மறந்துட்டீங்க.
இந்து தர்மம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. பாபா சொல்றாரு, பாரதம் சொர்க்கமா இருந்துச்சு, நாம தான் அதுல தேவதையா இருந்தோம், அதை மட்டும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? சூப்பரா சொல்றாரு பாருங்க. உங்களுடைய தர்மம் என்ன, கர்மம் என்ன மறந்துட்டீங்களே. சொர்க்கமா இருந்த பாரதத்துல தேவதையா நாம தான் இருந்தோன்றதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? எதுக்கு சொல்றாரு? விகாரத்தை விட முடியலன்னு சொல்றவங்களுக்கு சொல்றாரு பாபா, உங்களுடைய தர்மம் என்ன, கர்மம் என்னன்றதை மறந்துட்டீங்க. ஆத்மா கிட்ட பேசுறாரு இல்லையா? இப்ப நீங்க எந்த மதத்துல பிறந்திருக்கலாம், எந்த ஜாதியில பிறந்திருக்கலாம், ஆனா உண்மையில உங்க ஆத்மா தேவதா தர்மத்தை சார்ந்தது, எல்லாத்தையும் விட உயர்ந்தது. அதையும் புரிஞ்சிக்க மாட்டீங்க. நான் தான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து அந்த மாதிரி ஆக்குனேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? கிருஷ்ணர் கற்பித்தாருன்னு சொல்றீங்க. கிருஷ்ணருக்கு என்ன தலையெழுத்து உங்களுக்கு கற்பிக்கிறதுக்கு? அவரு என்ன உங்களுக்கு அப்பா? எப்படி சூப்பரா கேட்பாங்க. அவருனா எல்லாருக்கும் அப்பா, அவர் எதுக்கு உங்களுக்கு கற்பிக்கணும்? என்ன உறவுப்பா கிருஷ்ணருக்கும் உங்களுக்கும்? சிவன் அப்பா கற்பிக்கிறாரு குழந்தைங்களுக்கு, கிருஷ்ணர் உங்களுக்கு அப்பா கிடையாது. சூப்பர் பாயிண்ட் இது இல்லையா? செம்ம பாயிண்ட் இது. அதுல பாத்தீங்கன்னா சிவன் பார்வதிக்கு அமரக்கதை சொன்னதா சொல்றாங்க. ஏன்னா சிவன் கூடவே பார்வதி இருப்பாங்க சொல்றாங்க. அப்ப கூடவே இருக்கிறது பாபா குழந்தைங்க தான். நமக்கு சொல்றாரு இல்லையா? அல்லது கிருஷ்ணர் சொர்க்கத்தை படைப்பவரா? கிடையாது. அவர் வைகுண்டநாதன், வைகுண்டத்துல இருக்கிறவர். இப்ப வைகுண்டத்தை யாரோ படைச்சாங்க, படைச்சதுக்கு அப்புறம் அவர் அங்க போய் இருக்கிறார். வைகுண்டத்தை படைக்கிற ராஜயோகத்தை அவர் எப்படி சொல்ல முடியும்? ஆனா பாபாவுக்கு சரீரம் கிடையாது, நிராகாரரா இருக்கிறாரு, அனைத்து நிராகார ஆத்மாக்களின் தந்தையா இருக்கிறாரு. அவரை போய் சர்வவியாபின்னு சொல்றீங்க. இருக்கிறதுலே ரொம்ப குட்டி பொருளை போய் உலகத்திலேயே பெரிய பொருள்னு சொல்றீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சர்வவியாபினா எங்கும் நிறைந்தவர்னா மிகப்பெரிய பொருள் ஆயிடுறாருல்ல. அது மட்டும் இல்லாம பரந்தாமத்துல வாழற சிவனையும் சூக்ஷ்மவதனத்துல வாழற சங்கரரையும் ஒன்னாக்கிட்டீங்க. சிவசங்கரன் அப்படி சொல்லிடுறீங்க. சிவனோ பரமாத்மா. அந்த பரமாத்மா சொல்றார், நான் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காகத்தான் வரேன், இப்பதான் அதை ஸ்தாபனை செய்யறேன். நான் ஸ்தாபனை செய்த அந்த சொர்க்கத்தை விஷ்ணுவின் 2 ரூபங்களாகிய லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் செய்வாங்க. விஷ்ணுவில் இருந்து தான் வைஷ்ணவன்ற சொல் வெளிப்பட்டிருக்குது. விஷ்ணு குலத்தை சார்ந்தவன்ட்டு. இப்போ உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்கள் நீங்க தான் சொல்றாரு பாபா இல்லையா? ஸோ விஷ்ணுவுக்கு ஈக்குவலா தூய்மையா இருக்கிறவங்க. ஸோ படைப்பவன் நான், அதை கட்டி காப்பவர் விஷ்ணு. அதான் காக்கும் கடவுள்னு அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கடவுள் கிடையாது இல்லையா? இந்த சமயம் எல்லாருமே பாவாத்மாக்கள் தான். ஏன்? எல்லாம் காமத்துல மூழ்கி இருக்கிறாங்க. இப்ப பாவாத்மாக்கள் தானே. ஆனா சத்தியுகத்துல இந்த காம கட்டாரி செலுத்தி ஒருத்தர் இன்னொருத்தரை சாகடிக்க மாட்டாங்க. இப்ப சாகடிக்கிறதுனால உண்மையில என்ன அர்த்தம்? காமம் இல்லையா? உண்மையா அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த காமத்துல விழுறதும் கல்யாணம் பண்றதையும் சாகடிக்கிறது, கொலை பண்றதுன்றாரு. இச்சையா பார்க்கறது, இது எல்லாமே சாகடிக்கிறது. ஆத்மாவுடைய சக்தி இழக்குது இல்லையா? நல்லா படிக்கிற பையன் லவ் பண்ண உடனே டக்குன்னு பார்த்தா மார்க் குறைஞ்சி ஃபெயில் கூட ஆயிடுறாங்க. இப்போ என்ன அர்த்தம்? சக்தி இழக்குது. அங்கே அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்கிறவர் ஒரே ஒரு சத்குரு மட்டும்தான். மற்றவங்க எல்லாரும் விகார கடல்ல மூழ்கடிக்கிறவங்க. அந்த கடல்ல இருந்து காப்பாத்துறது யாரு?
சிவபாபா தான். அவர் கையை கொடுக்குறார். மாயா அவர் ஒரு கையை கொடுக்குறாரு, மாயா பல கையை கொடுக்குது. மற்ற எந்த கையை பிடிச்சாலும் என்ன ஆயிடுவீங்க, மூழ்கி போயிடுவீங்க. சங்கம யுகமும் சொர்க்கமும் பக்கத்துல இருக்கிறதுனால நரகத்தின் விஷயத்தை சொர்க்கத்துக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. சூப்பர் இல்லையா? எப்படி சொல்லிட்டாங்க பாருங்க. உண்மையிலே கம்சன், ராவணன் எல்லாருமே இப்பதான் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எங்க நடக்கிற விஷயம்? சங்கம யுகத்துல நடக்கிற விஷயம். கம்சனோட நடக்கிற யுத்தம் எல்லாமே, மாயையோடு நடக்கிற யுத்தம். அதை தூக்கி அங்க போட்டாங்க. சத்தியுகத்துல அவங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னு போட்டுட்டாங்க. ஏன்னா பக்கத்துல இருந்துச்சு இல்லையா, கொஞ்சம் தானே டிஃபரன்ஸ், அதனால போட்டுட்டாங்கன்றாரு பாபா. மற்றபடி சத்தியுகத்துல இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, கம்சன் ராவணன்லாம். அதனால ரதத்தின் மீது ரதியை காட்டுறாங்க இல்லையா? ரதத்துல இருந்து கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஞானம் சொல்ற மாதிரி காட்டுறாங்க இல்லையா? உண்மையிலே ரதம் இந்த பிரம்மா தான். இவரைத்தான் நந்திகணம் பாகீரதம்னு சொல்றது எல்லாமே. நந்தி தேவர் அப்படின்றாங்க இல்லையா, அது எல்லாம் இவர் தான். நீங்க எல்லோருமே அர்ஜுனர்கள் தான். உங்களுக்குத்தான் பாபா சொல்றார், இந்த ரதத்துல வந்திருக்கிறேன். அப்ப பாருங்களா, ரதம் தான் பிரம்ம பாபாவுடையது. ஆனா அர்ஜுனன் பிரம்ம பாபாவுடைய ஆத்மா மட்டும் இல்லை, எல்லா ஆத்மாவுமே. ஏன்னா எல்லாத்துக்கும் தான் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு இந்த ரதத்துல ஸோ இந்த ரதத்துல நான் ஏன் தெரியுமா வந்திருக்கிறேன்? யுத்த மைதானத்துல நீங்க இருக்கிறீங்களே, உங்களை மாயா மேல வெற்றி அடைய வைக்கிறதுக்காக. ஸோ யுத்த மைதானத்துல தான் உண்மையிலே கீதை போதிக்கப்படுது. ஆனா எந்த யுத்த மைதானம்? மாயாவோடு யுத்தம் பண்ற மைதானத்துல. சங்கமயுகம் யுத்த மைதானம் இல்லையா? ஸோ மாயா மேல வெற்றி அடைகிறதுக்கான வழியை சொல்றதுக்கு நான் வந்திருக்கிறேன். சத்தியுகத்துல ராவணனே இல்லையே, இல்லாத ஒருத்தனை அழிக்கிறதுக்கான ஞானத்தை இறைவன் சொல்லுவாரா? சத்தியுகத்துல ராவணனே கிடையாது, அவனை அழிக்கிறதுக்கான யுக்தி எதுக்கு அங்க போய் சொல்லணும் இல்லையா? பாபா சொல்றாரு, சத்தியுகத்துல ராவணனும் கிடையாது, அவனை எரிக்கிறதும் கிடையாது. ஆனா இங்க விநாசம் ஆகாத வரைக்கும் ராவணனை எரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. உலக அழிவு ஏற்படுற வரைக்கும் அந்த பண்டிகை கொண்டாடிட்டே இருப்பாங்க. எவ்வளவுதான் ஆபத்து வந்தா கூட தசரா டைம்ல கண்டிப்பா ராவணனை எரிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். கடைசியில உலக அழிவு நடக்கும்போது கூட ஃபுல்லா அழிகிற வரைக்கும் அந்த ராவணனை எரிக்கிற பழக்கம் இருந்துகிட்டே இருக்குமா தசரா வந்துடுச்சுன்னா. கடைசியில இந்த ராவண சம்பிரதாயமே முடிஞ்சு போயிடும். ராவணனை எரிக்கிற பழக்கம் முடிஞ்சிடும். ஏன்னா ராவணனே அழிஞ்சிடுவான், நிஜமாலே அழிஞ்சிடுவான். சத்கதி கொடுக்கிற வள்ளல் ஒருத்தர் தானே. மனிதர்களுக்கு சத்கதி கொடுக்க முடியாதே. அந்த தேவதைகளின் ராஜ்யம் இருந்த பொழுது முழு உலகத்தின் மீதும் இவங்களுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருந்துச்சு. மற்ற தர்மங்கள் எதுவுமே அப்ப கிடையாது. இப்பதான் எல்லா தர்மங்களும் இருக்கு. ஆனா அந்த தேவதை தர்மம் மட்டும் கிடையாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்மம் இருக்கும்போது மற்ற தர்மம் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்திலே அவங்க ஆட்சி மட்டும்தான். ஆனா மற்ற தர்மங்கள் வரும்போது தேவதை தர்மம் கிடையாது. இப்பதான் அதோடைய ஸ்தாபனை நடந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தேவதை தர்மம் திடீர்னு இல்லாம போகாது. அவங்களுக்கு தெரியும் தேவதைகள் துவாபர யுக ஆரம்பத்துல. ஆனா விகாரத்துல விழும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதை சொல்லவே அசிங்கப்படுறாங்க. அவ்வளவு தூய்மையா இருந்தா நான் இச்சையா பாக்குறேனே.
இப்போ தேவதை தர்மம் திடீர்னு மறையல, கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. அதே மாதிரி தேவதை தர்மம் திடீர்னு உருவாகலை, கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டு இருக்குது இப்போ சங்கமேகத்தில். இப்போ பாபா சொல்கிறாரு, அதோடைய ஸ்தாபனை இப்போ நடந்துட்டுருக்கு. உயர்ந்த தர்மம் தேவதை தர்மத்துடைய ஸ்தாபனை. யார் தேவதை தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இப்போ எல்லாருமே சூத்திரர்களாக ஆயிட்டாங்க. ஆனால் தேவதை தர்மத்தை ஆத்மா சூத்திரராக இருக்கும் பாருங்க, அந்த ஆத்மா தான் இப்போ என்ன ஆகும், பிராமணர் ஆகிடும். பிராமணர்னா என்ன அர்த்தம், பிரம்மா குமாரிகள். கலியுக பிராமணர்கள் கிடையாது. ஸோ புதுசாக வரவங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. நான் பிராமணர் கிடையாது அப்படின்ட்டு அந்த பிராமின் நினச்சிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் தான் உண்மையான பிராமணர்கள் இல்லையா? இறைவனுடைய ஞானத்தை நேரடியாக கேட்குறவங்க தான் உண்மையான பிராமணர்கள். அந்த பிராமணரை தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க தான் ஆவாங்க. பிராமணர்கள் கர்ப்பத்தின் மூலமாக பிறக்கிறது கிடையாது, பிரம்மாவின் வாயு மூலமாக பிறக்கிறவங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், சதோ பிரதான சந்நியாசம் செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பழைய உலகத்தில் வீட்டில் இருந்தபடியே அதன் மீதுள்ள மோகத்தை முற்றிலும் அறுத்திடணும். பற்று நீக்கிறதுனா என்ன அர்த்தம், முழுக்க முழுக்க மறந்து போயிடுறது. உங்கள் தேகம் உட்பட இங்கே இருக்கிற அனைத்து எல்லாமே பழைய பொருள் தான், எல்லாத்தையும் மறந்துடணும். உங்களுடைய புத்தி யோகத்தை மேலே நிலையாக ஈடுபடுத்தணும். ஒரு பாபா கிட்ட இங்கே இருக்கக்கூடாது. எந்த ஒரு உருவத்தையோ தேகம் உடையவரையோ நினைவே செய்யக்கூடாது. அது பக்தி பண்ணுற அந்த ஃபோட்டோவும் சரி அல்லது மனிதர்களும் சரி யாரையுமே நினைவு செய்யக்கூடாது. ஒரு தந்தையை மட்டும்தான் நினைவு செய்யணும். ஏன்னா பிராமணர்களுக்கு அவரை தவிர யாருமே கிடையாது. சூப்பர் லைன் இல்லையா? ஒரு தந்தையை தவிர யாருமே கிடையாது உங்களுக்கு. வரதானம், எதுவும் புதிதல்ல. இந்த நினைவின் மூலம் அனைத்து தடைகளையும் விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு கடந்து போகக்கூடிய அனுபவ மூர்த்தி ஆகுங்க. குழந்தைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குழந்தைங்க அந்த மோட்டர் பைக்கு கேமு, ட்ரெயின் கேமு, ஃப்ளைட்டு கேமு என்னென்னமோ விளையாடுறாங்க அழகாக. அதை பார்த்தா பெரியவங்களுக்குலாம் பயமாக இருக்கும். ஆனால் குழந்தைங்க அதுக்கு விளையாட்டாக ஜாலியாக விளையாடுறாங்க. அந்த மாதிரி நமக்கு இங்கே வர்ற தடை, சங்கம் யுகமே விளையாடுற யுகம், பிளே கிரவுண்டு, யுத்த மைதானம் ஒன்று, விளையாட்டு. அப்போ என்னன்னு புரிஞ்சுக்கணும், எல்லா தடையும் வா, அந்த தடையை நான் எப்படி அழிக்கிறேன்னு பார், விளையாட்டாக புரிஞ்சுக்கிட்டு கடந்து போங்க. ஏன் விளையாட்டாக அது அனுபவமாகும்? நான் இந்த விளையாட்டை எத்தனை தடவை விளையாண்டுருக்கேன்னு தெரியுமா? எண்ணிக்கையே கிடையாது, பல தடவை. எதுவுமே புதுசு கிடையாது. எல்லாத்தையும் முந்தைய கல்பத்தில் நான் ஜெயித்தேன், அதனால் இப்பயும் ஜெயிப்பேன் இல்லையா? எல்லா கல்பத்திலும் நான் ஜெயிச்சிட்டேன். அந்த மாதிரி அனுபவமூர்த்தி ஆகுங்க. விளக்கம், விக்னங்கள் வர்றது டிராமாவுடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் விதிக்கப்பட்டது. பாபா நேற்று சொன்னார், புயல் வரத்தான் செய்யும், தைரியத்தை இழக்காத, களைப்படைஞ்சிடாத பயிற்சியில் இல்லையா? அது விதிக்கப்பட்டிருக்கு, ஒன்று பின்னாடி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த விக்னங்கள் நடக்க முடியாததெல்லாம் நடக்கக்கூடியதாக அனுபவம் செய்ய வைக்குது. அனுபவி ஆத்மாக்களுக்கு விக்னங்களும் கூட விளையாட்டாதான் தோணும். எப்படி கால் பந்தாட்டத்தில் பந்து வருது, அதை உதைக்கிறாங்க. இந்த விளையாட்டை விளையாடுறதுல தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுது. அந்த மாதிரி இந்த விக்னங்களின் விளையாட்டும் இருந்து கொண்டே இருக்கும். இது ஒன்றும் புதிதல்ல. டிராமா விளையாட்டையும் காட்டுது, மன நிறைவான வெற்றியையும் காட்டுது. ஸ்லோகன்,
அனைவரின் குணங்களை பார்த்து சிறந்த குணங்களின் நறுமணத்தை பரப்புறீங்கன்னா இந்த உலகமே சுகமயமானதா மாறிடும். சூப்பர் இல்லையா? சரி, வரதானம் பாருங்க. பாபா சொல்றாரு, நீங்கள் எப்போ சங்கமயுகத்தில் என்ட்ரானியோ அப்போத்துலேருந்தே உனக்கு தடை வர ஆரம்பிச்சிடும். அது நாடகத்தில் விதிக்கப்பட்டிருக்கு. இது பரமபத விளையாட்டு. மேலே ஏறணும் நாராயணன் பதவி, தடையே இல்லாமல் போக முடியாது இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, ஆனால் இந்த தடையின் மூலமாக தான் நடக்க முடியாததெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக அனுபவம் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஐயோ இதுவா, ஐயோ அப்படி நிற்பீங்க. இப்போ இதான, இதை எப்படி நான் உடச்சி எறிகிறேன் பேர் இப்போ போனோன்னே இது எப்படி உடஞ்சிது, அது அனுபவம் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த தடை வந்துச்சு இல்லையா? எல்லாத்தையும் முடிக்கிறீங்க. தெய்வீக குணங்கள் நிரம்ப நிரம்ப தானாக எல்லாம் காணாமல் போயிடும். அசுர குணங்கள் தான் தடையாக வர்றது. அது உங்களுடைய அசுர குணங்களாக இருக்கலாம், அல்லது மற்றவங்களுடைய அசுர குணங்களாக இருக்கலாம். உங்களுடைய அசுர குணங்களை தெய்வீக குணங்கள் மூலமாக அழிக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி மற்றவர்களுடைய அசுர குணங்களையும் உங்களுடைய தெய்வீக குணங்கள் மூலமாக அழிக்க முடியும். அதை தான் ராமாயணத்தில் கைகையை எல்லாரும் மாற்றுறது. அவங்க தெய்வீக குணங்கள் மூலமாக அவங்கள மாற்றிடுறாங்க. இப்போ நடக்க முடியாததெல்லாம் நடக்கக்கூடியதாக அனுபவம் ஆகுது இல்லை தடையினால. இப்போ பாபா சொல்கிறார், ஸோ இதில் அனுபவம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு தடையும் விளையாட்டாக தோணும். எவ்வளவோ பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. எப்படி கால் பந்து ஃபுட்பால் விளையாடும்போது பந்து வருதுன்னு பயப்பட மாட்டாங்க. ஆக்சுவலாக அது விளையாட தெரியாதவங்க போய் நின்னாங்கன்னா 2 வாரத்துக்கு எழுந்திரிக்க முடியாது. அந்த மாதிரி அது வலி பட்டுச்சுன்னா அப்படி வலிக்கும். ஆனால் அவங்களுக்கு அதில் தான் சந்தோஷம். ஐயோ என் பக்கம் பந்து வர மாட்டேங்குதேன்னு ஏங்க அவங்க இல்லையா? ஸோ வந்த உடனே எப்படி ஓங்கி உதைக்கிறாங்க, அந்த மாதிரி மாயா வரும்போது ஓங்கி உதைங்க. ஏன்னா இந்த விளையாட்டு நடந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக, நான் ஸ்டாப்பாக. தூக்கத்திலே இந்த விளையாட்டு தான். ஆனால் உங்களுக்கு இது புதுசு கிடையாது. ஸோ நாடகத்தில் இந்த விளையாட்டும் காட்டுது, மனநிறைவான வெற்றியும் உங்களுக்கு காட்டுது இல்லையா? தடையே இல்லைன்னா சுவாரஸ்யமும் இருக்காது இல்லை? கண்டிப்பாக வெற்றி எனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு குஷி அடையணும் தடையை பார்த்து இல்லையா? நம்ம ஒரு இலக்கையும் அடையும் போது பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வந்த தடையை நினச்சி சிரிப்போம். இன்னும் கேட்டால் அந்த தடை தான் உங்களை அந்த அளவுக்கு உயர்த்தியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாடகம் இது. அதனால் என்ன பண்ணோம், எதுவும் புதிதும் கிடையாது, நான் சாதாரணமானவனும் கிடையாது. சாட்சாத் ஸ்ரீ நாராயணனே நான் தான். பாபா போன அவ்வியக்த முரளியில் ஆக்சுவலாக இதில் வரல, கட்டாயம் இருந்துச்சு, அதில் சொல்லியிருப்பாரு, நான் மகானாத்மான் பல தடவை சொல்லுங்கள். மற்றவங்கள மகானாத்மான்னு பாருங்கள், அது ஓகே. பட் அதை விட ரொம்ப முக்கியமாக நான் மகானாத்மா, என்னுடைய காரியங்கள், வார்த்தைகள், பார்வை, எண்ணம் அனைத்தும் மகானாத்தான் இருக்கும் சொல்லிக்கிட்டாங்க. நான் சாதாரண ஆத்மா கிடையாது. தடை கண்டு எல்லாம் பயப்படுவாங்க. தடை என்கிட்ட சொல்லுது என்ன உடைன்ட்டு இல்லையா? தடையை உடைக்கணும் நாம். ஏன்னா நான் மகானாத்மா. அந்த நினைவு உங்களை மகானாத்மான்றத உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் வருது அந்த தடை. உங்ககிட்ட வராமல் யார்கிட்ட வரும் இல்லையா? அப்போ தானே நீங்கள் யாருன்னு உலகத்துக்கு காட்ட முடியும். ஸ்லோகன், அனைவரின் குணங்களை பார்த்து எந்த குணங்களை பார்க்கணும்? விசேஷ குணங்களை மட்டும் பார்க்கணும். அவகுணத்தை பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த வானிலையில் சொல்லியிருப்பார். மற்றவர்களுடைய எப்படி தேனி மலரத்தான் பார்க்கும். செடியில் மற்ற இடத்த பற்றிலாம் அது கவலைப்படாது. அதில் முள் இருந்தால் என்ன, காஞ்சிருந்தா பூ நல்லா இருக்குதா, அதுவும் நல்லா இருக்கிற பூவை தான் பார்க்கும் தேன் எடுக்கிறதுக்காக. அந்த மாதிரி தேனியாகி விசேஷ குணத்தை மட்டும் பாருங்க. அது பூவை மட்டும் பார்க்குற மாதிரி விசேஷ குணத்தை மட்டும் பாருங்க. அது உங்களை விசேஷ ஆத்மாவை மாற்றிடும். பலவீனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்கள் பலவீனமானவர் ஆயிடுவீங்க. ஏன்னா நீங்கள் புனித அன்னப்பறவைகள் இல்லையா? அன்னப்பறவை என்ன எடுக்கும்? முத்து தான் எடுக்கும், கல்லை எடுக்கக்கூடாது. பிறருடைய அவகுணங்கள்ன்ற கல்லை பொறுக்காதீங்க.
அப்போ இங்கே மற்றவர்களுடைய விசேஷ குணங்களை பார்த்து அந்த விசேஷ குணங்களுடைய நறுமணத்தையே வர்ணனை செய்கிறீங்க, சொல்கிறீங்க அப்படின்னா அதையே நாலாப்புறம் அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, இவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகமே சுகமயமானதாயிடும். எப்படிப்பட்ட ராட்சசனையும் எடுத்தாந்து என் முன்னாடி நிறுத்துங்க, அவனுடைய நல்ல குணம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும். அப்போ என்ன ஆகும், எல்லாரையும் நல்லவங்களா பார்க்க பார்க்க, நல்ல குணத்தை பார்க்க பார்க்க நல்ல குணம் மட்டுமே உங்கள் கண்ணுக்கு தெரிய உண்மையிலே அவங்களுடைய நல்ல குணம் மட்டுமே மேலோங்க ஆரம்பிக்கும். உலகத்தில் மற்றவங்க கிட்ட அவங்க எப்படி பழகினாலும் உங்ககிட்ட நல்ல குணத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துவாங்க. அப்போ உலகமே சுகமயமானதாக மாறிடும். சூப்பர் இல்லையா? ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.